ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான வித்தியாசமான ஒரு சமையல் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கீமா பாவக்காய் பெரட்டல். இது யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம புதுசாக இதை ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உனது மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி செல்வது என்பது ஒருபோதும் உன் பலவீனமாகாது. அது உனது புத்திசாலித்தனம். ஓகே, நான் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் இப்படி பெரட்டி வைக்கலாம். இதில் இருக்கிற கசப்பை எல்லாம் எடுத்துரும். அதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். இதை கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே இது நான் 3 பார்ட்டாக பிரித்து செய்கிறேன். இதை ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கோங்க, இந்த பாவக்காவை பரட்டி வைக்கிறது. ரெண்டாவது நம்ம ஒரு மசாலா வறுத்துக்க போகிறோம். அதை எப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மெழுகு. இதை எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோம். இதை இப்படி வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது கழுவிட்டு எடுத்து வறுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பாவக்காயை கழுவிட்டு வந்தாச்சு. இதில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை நம்ம இப்போது இதில் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் இதுக்கு நிறைய எண்ணெய் தான் ஊற்றணும். இப்போது இந்த பாவக்காவை நல்லா முறுமுறுண்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது பாவக்காய் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 400 கிராம் நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா தான் வெங்காயம் போடணும். 400 கிராம் வெங்காயம் போட்டுருக்கேன். 1/2 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. அந்த பாவக்காய் வறுத்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது 400 கிராம் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் பாதியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வணக்கின வெங்காயத்தை இதில் எடுத்து வச்சுப்போம். தட்டில் பாதி வெங்காயத்தை எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா செவக்க நல்லா வணக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இந்த மட்டன் கீமாவை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு வணக்கி. நான் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் கீமா கூட எடுத்துக்கலாம், பீஃப் கீமா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் மீடியம் தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நாம் சோம்பு, கொத்தமல்லி, அப்புறம் மிளகு, ஜீரகம்லாம் தூள் பண்ணல வறுத்து அதை இதில் போட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கோம் வறுத்து, அதை இதில் போட்டு ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கீமா இது நல்லபடியாக வெந்த உடனே அப்புறம் பார்க்கலாம். இப்போது கீமா நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம். இப்போது இந்த வெங்காயம் வணக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். அதோட இந்த பாவக்காவையும் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச பாவக்காய்
இப்போ இந்த பாவக்காவும் வெங்காயமும் போட்டோங்க, இதை ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வைக்கும். இதெல்லாம் ஒன்றா சேரணும். உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. நம்ம முதலே 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி போட்டு இப்போ இதை நல்லா கரட்டிக்கலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீமா பாவக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாவக்காய்க்கு கசப்பு, நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் எல்லாம் இறங்குற அளவுக்கு பாவக்காய் கசப்பும் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் நம்ம கீமா போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கூட. சின்ன பிள்ளைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோவா கசப்பு இருக்காது. நம்ம எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். அதுக்கு கசக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ இது நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது பரோட்டா வச்சுக்கலாம், சப்பாத்தி, புல்கா, அப்புறம் நான், எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சாப்பாட்டுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன்.